அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு, இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும், குடும்ப சூழ்நிலை எப்படி அமையும், வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும். வாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 குரோதி ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 எப்படி அமைந்திருக்கு, மிகவும் பொற்காலமாக அமைய போகுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2024. வேலை, தொழில் என எல்லாவற்றிலும் தொட்டதெல்லாம் துலங்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது. வேலையில், குடும்பத்தில் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் இந்த ஆண்டு முழுக்க கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகவும் அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது. தொழிலில் லாபம் கிடைக்க போகுது. வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. நினைத்து பார்க்காத அளவுக்கு இந்த ஆண்டு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாகவே அமைய போகுது. குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் பொன் பொருள் சேரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்கள் குடும்ப வாழ்க்கை, திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு திருமணம், இது எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த தமிழ் குரோதி வருடமானது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நற்பணங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைது. நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஆண்டு நிறைவேறும். புதிதாக தொழில் தொடங்கலாம். வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்துமே இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய உடல் நலத்தில் படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல ஆரோக்கியமாக செயல்படுவீங்க. நோயில், தீராத நோயில் இருந்தவங்க கூட இந்த ஆண்டு விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி எதுலையாவது இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் இதுனா வரைக்கும் நீண்ட நாளாக போராட்டமாக இருந்த ஒரு பிரச்சனை, உங்களோட மனதுக்குள்ளே இருந்த கவலை கூட இந்த ஆண்டு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக வரன் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த புத்தாண்டில் சற்று கவலையும் மனக்குழப்பமும் சஞ்சாரமும் இருக்கும். இருப்பினும் இதை நினைத்து நீங்கள் கவலை அடையவே தேவையில்லை. படிப்படியாக இந்த பிரச்சனையெல்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசியினரை விட மிக சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த ஆண்டு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக தான் அமைய போகுது இந்த தமிழ் புத்தாண்டு. உங்கள் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் உடல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் சம்மந்தமாக பிரச்சனை ஒரு சிலருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திடுவாங்க. மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு படிப்பில் கொஞ்சம் சிறப்பாக இருப்பீங்க. அதே டைமில் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது. சில மாணவர்கள்லாம் விளையாட்டில் அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய மேல் படிப்பு தொடர்பான முயற்சியெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைத்தபடி மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நினைத்த படிப்பை, நினைத்த மதிப்பெண் எடுத்திருப்பீங்க. நினைத்த மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. சில மாணவர்கள்லாம் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு.
பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. சில பெண்கள்லாம் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் இந்த ஆண்டு தொழில் தொடங்கினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலும் இந்த பெண்களுக்கு ஆடை ஆபரணம் நகை இந்த மாதிரி ஏதாவது வாங்குவதற்கான யோகமும் இந்த ஆண்டு அதிகமாக அமைந்திருக்கு. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் அனைத்தும் இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சில இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செஞ்சீங்கன்னா அது பெரிதாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல காலமாக அமைவதோடு உங்களுடைய திறமை அனைத்தும் வெளிப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. உங்களுடைய புகழ் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய இடத்துல இருந்து நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மிகவும் பிரமாதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சூழலில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அனைத்துமே உயர்றதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்குது. ஏன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. இந்த விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஒரு சில சுப பலன்கள் அதிக அளவில் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. விசாக நட்சத்திரத்திற்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இந்த ஆண்டு இருக்காது. சொல்லப்போனால் இந்த ஆண்டு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த விசாக நட்சத்திரத்தில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்குது. மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அனுச நட்சத்திரத்திற்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு மிகவும் அதீத அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது என்று சொல்லலாம். எந்த விதத்திலும் நீங்கள் சொல்லக்கூடிய காரியத்திலையும் தங்கு தடையின்றி எல்லாத்துலேயுமே ஜெயம் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. தொழிலில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதனால் வரைக்கும் திருமணத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு சுப காரியம் நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் நிச்சயம் பெற்று நீங்கள் மேல் படிப்பிற்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம் கூட இருக்குது. நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எல்லாமே சிறப்பாக இருக்கும். இருப்பினும் உடல்நிலையில் மட்டும் சிறிது கவனம் செலுத்துறது நல்லது. இதே போல் யாருக்கு எதுவும் கடன் கொடுப்பது வாங்குவது இந்த மாதிரி ஏதாவது இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கடனுக்காக முன் ஜாமீன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 1க்கு 2 முறை யோசிச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா வீண் வம்பு வாதங்களில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்காவது கடன் கொடுக்கறதா இருந்தாலும் யாருக்காவது முன் ஜாமீன் போடுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. மற்றபடி இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். வீட்டில் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்திலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு தேனியில் உள்ள திருவினங்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அதே போல் ராமாயணத்தை நித்தியபாடி பாராயணம் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அல்லது அருகில் உள்ள ராமர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இதில் ஏதாவது ஒன்று செய்துடுவாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட
ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். தொழில் வியாபாரம் அனைத்திலையுமே ராஜயோகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.